பட் இந்த காதல் திருமணம்னு வரும்பொழுது நெறைய இடத்துல வந்துட்டு இந்த பொருத்தம் பார்க்கிறதே வந்துட்டு கடந்து போயிடுறாங்க. இந்த காதல் திருமணத்துக்கும் பொருத்தம் பார்க்கணுமா? அப்படி பொருத்தம் செட் ஆகலன்னா, அதுக்கு பரிகாரம் பண்ணி அத பேலன்ஸ் பண்ண முடியுமா? அதெல்லாம் சும்மாங்க. ஏன்னா நான் ஜெயம் ரவி சாருக்கு வந்து பொருத்தம் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா? ம். 2008லயோ 9லயோ பார்த்தேன். அப்போ வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். திருமண பொருத்தம் இது மேட்ச் இல்லைங்கன்னு சொன்னேன். அது ஜெயம் ரவின்னு எனக்கு தெரியாது. ரவி, ஆர்த்தின்னு தான் காமிச்சாங்க. அப்போ ஆர்த்தியோட ஃபேமிலியிருந்து தான் எனக்கு குடுத்தது. அப்போ அவங்களுடைய ஆர்த்தியோட தாத்தா. அப்போ அவருக்கு வந்து 84 வயசு, 83 வயசு இருக்கும் அப்போ அவருக்கு. அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, "ஐயா இது மாரி இது வந்து வேண்டாம்" அப்படின்னா, இணைந்து செயல்பட முடியாதுன்னா, "இல்லம்மா இது காதல் திருமணம். இதில நாங்க அதெல்லாம் பார்க்க முடியாது." ம். அப்படின்ட்டாங்க. அப்போ எதுக்கு என்ட்ட காமிச்சீங்கன்னு கேட்கலாம். சரி நம்ம பெரியவங்ககிட்ட பேச முடியாது. அடுத்த ஒரு விஷயம், காதல் திருமணம் அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்ப என்ன நினைப்போம்னா, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ போயிட்டு விட்டுருங்கன்னா விட முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். அது இறைவனிடம் பாரத்தை போட்டு ஆரம்பிங்கன்னு தான் நம்ம ஜென்ரலா சொல்லுவோம். ஒரு பூ கேட்டு பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இது மாதிரியான விஷயங்கள்ல ஒப்படைப்போம். ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் அது காதல் திருமணமாக இருக்கட்டும், அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், நிச்சயமாக பொருத்தம் இல்லைன்னா அங்க வாழ முடியாதுங்க.